என்ன காலிங் பெல் அடிச்சாலும் வரமாட்டேங்கிறாங்க. கதவை தட்டிடுவோம். சார் சார் என்ன காலிங் பெல் அடிச்ச வரவே இல்லை. வேலை செய்யல. பாக்குறது அந்த பாக்குறது இல்ல, வேலை செய்ய வச்சு பாக்குறது. என்ன அதான் வேலை செய்யலன்றேன். வேலை செய்ய வச்சு பார்க்கறது எனக்கு புரியல. ரிப்பேரா இருக்குது இல்ல காலிங் பெல்லு. ஆமா, அத ஆளை ஒட்டி கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணா தானே அது பெல் அடிக்கும். அந்த பாக்குறத சொன்னேன். வரல. சரி விடு, வீட்டுல பெரியவங்க இல்ல. ஏன் என்ன பார்த்தா எப்படி தெரியுது? சில்லற பையன் மாதிரி தெரியுது. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போறேன். நம்ப முடியலையே. தம்பி அப்படி கேட்கல. அப்படிதான் கேட்டீங்க, அப்படி கேட்கலன்றீங்க. சரி அப்பா பேர் சொல்லு. என்னத்துக்கு? நாங்க சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். எடுக்க போட்டீங்களோ எடுங்க. தம்பி நாங்க போட்டதை எடுக்க வரல தம்பி. நாங்க வந்து சென்சஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதாவது வீட்டுல யார் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, வயசு என்ன, இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு தான் பொதுவா பெரியவங்க தான் எல்லா டீடைலும் சொல்லுவாங்க. அதுதான் பெரியவங்க. நானா கை குழந்தையா? எனக்கு தெரியாத விஷயம் என்ன கேட்டீங்கன்னா சொல்ல போறேன். பெரிய டார்ச்சர் பிடிச்சவனா இருக்கானே. சரி அப்பா பேர் என்ன சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? அந்த காலத்துல பொம்பளைங்க தான் புருஷன் பேர சொல்ல மாட்டாங்க. நீ அப்பா பேர தானே சொல்லணும்னு கேக்குறேன். அப்பா பேர சொல்லு. சொல்ல மாட்டேங்க. அதான் ஏன் சொல்ல மாட்டேன்னு கேக்குறேன். ஏன் உங்களுக்கு நான் ஒரு டைம் சொன்ன புரியாதா? சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் இன்னும் ஏன் சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்னா? தம்பி நான் வந்து சென்சஸ் ஆபீசர், அதை மனசுல வச்சுக்க. உங்க அப்பா பேர் என்னன்னு சொன்னேன்னா தான் நான் ரெக்கார்ட்ல எழுத முடியும். ஏங்க எங்க அப்பா பேர சொல்ல மாட்டேன் தாங்க. சொல்ல மாட்டேங்கிறது உங்க அப்பாவோட பேரா? என்ன அப்பாவோட பேரா? சரி அதை முதல்ல சொல்ல வேண்டியதானே. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன்னு ஒரு பேரா? எப்பா சொல்ல மாட்டேன்னு இல்லாம ஒரு பேர் வைப்பாங்க? என்ன கேட்டா எங்க தாத்தா பாட்டி வச்சாங்க எங்க அப்பாவுக்கு. நானா போய் வச்சேன் எங்க அப்பாவுக்கு சொல்ல மாட்டேன்னு பேர. எழுதுனீங்களா கரெக்டா? ஏங்க செல்ல மாட்டேன்னு எழுதிக்கிறீங்க. காலை போடுங்க. தம்பி எனக்கு பொதுவா அந்த கால் போடுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. ஆள் போடுறத ரைட் ரைட் ரைட். என்ன பாருங்க கரெக்டா எழுதுல. சொல்ல மாட்டேன். சரியா? சரி சரி அம்மா வர சொல்லுங்க. வரமாட்டாங்க. ஹலோ தம்பி அவங்கள வர சொல்லல. அவங்க பேர் என்னன்னு நீ சொல்லு, நான் எழுதிக்கிறேன். சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க. வரமாட்டாங்க. நான் டார்ச்சர் பண்றேன்னா நீங்க டார்ச்சர் பண்றீங்களா? அம்மா பேரு கேட்டா சொல்லணும் தம்பி, நான் ஒரு சென்சஸ் ஆபீசர். சார் அவங்க வரமாட்டாங்க சார். வரமாட்டாங்கன்னா அவங்களுக்கு காலில் ஏதாவது பிரச்சனையா? ஆயிலே அடிங்க. அவங்க எல்லாம் பிடி உஷா மாதிரி எங்க அம்மா ஓடுவாங்க தெரியுமா? அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா அதான் அவங்க வரமாட்டாங்கன்றல. தம்பி பிடி உஷா மாதிரி ஓடுவாங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் பேரை கேட்டா வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்க அம்மா வர வேண்டாம், அவங்க பேரை மட்டும் சொல்லுங்க. அம்மா பெயர். எங்க அம்மா பேரே வரமாட்டாங்க. வரமாட்டாங்கிறது உங்க அம்மாவோட பேரா? பின்ன வர ஏங்க இந்த இடத்துல காலை போடுறீங்க. வர மாட்டாங்கன்னு காலை அடிங்க. இங்க கால் சரி இங்க வர மாட்டாங்க. வரமாட்டாங்க. ஓகே. கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? என் கூட யாரும் பிறக்கல சார். அப்ப நீ இந்த வீட்டுக்கு ஒரே பையனா, செல்ல பையனா? இல்ல இந்த வீட்டுக்கு மொத்தம் 4 பேரு. அண்ணன் 1, தம்பி 1, தங்கச்சி 1, நான் 1. தம்பி கூட பிறந்தவங்க எத்தனை பேருன்னு கேக்குறேன். ஆமா சார், கூட யாரும் பிறக்கல சார். 2 வருஷம் முன்னாடி அண்ணன் பிறந்தாரு, அப்புறம் நான் பிறந்தேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் தம்பி பிறந்தா, 2 வருஷத்துக்கு அப்புறம் தங்கச்சி பிறந்தா. என் கூட பிறந்தாங்க. கூட பிறந்தவங்க பேர் கேக்குறீங்களா? அதைத்தானே தம்பி. அது கூட பிறந்தவங்க மொத்தம் 100 பேர் இருக்காங்க. நான் அந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்கும் போது என் கூட பிறந்தவங்க 100 குழந்தைங்க. அவங்க பேர்லாம் கேட்டு வந்து சொல்ல முடியுமா? படுத்தாதப்பா, இன்னும் பல வீட்டுக்கு நான் போகணும். என்ன இப்ப நான் அண்ணன் பேர் கேக்குறீங்களா? அத சொல்லு. அண்ணன் பேர் சொல்லு. அண்ணன் பேர் கேட்க மாட்டான். அவன் கேக்குறான், கேட்காவளியா போறான், அதை பத்தி கவலை இல்ல. உங்க அண்ணன் பேரை சொல்லு, நான் எழுதிட்டு போறேன். எங்க அண்ணனை பத்தி தெரியாது. எங்க அண்ணன் கேட்க மாட்டான். உங்க அண்ணன் கேட்க வேண்டாம் தம்பி, எனக்கு காதுல கேட்டா போதும். அண்ணன் பேரை மட்டும் சொல்லு. ஐயோ அண்ணன் கேட்க மாட்டாங்க. சொன்னா புரிஞ்சுங்க. எனக்கு புரியுதுப்பா, நான் பேரை கேக்குறேன். முதல்ல அதை சொல்லு. அவன் பேர் தாங்க கேட்க மாட்டான். பாவிகளா, என்னடா அது கேட்க மாட்டான்னு ஒருத்தருக்கு பேரா? ஐயோ சரி, இன்னொரு அண்ணன் பேரு? இன்னொரு அண்ணன் இல்லைங்க, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சிங்க. சரி சரி. அடுத்த தம்பி பேர் சொல்றீங்களா, தங்கச்சி பேர் சொல்றீங்களா? தம்பி பேரக எழுதிங்க நீங்க. தம்பி பெயர். ஏன்னா எனக்கு அப்புறம் தம்பி தான், அப்புறம் தான் தங்கச்சி. சரி சரி. தம்பி பேர். தம்பி பேர் குடிக்கல.
உங்களுக்கு பிடிக்கட்டும் பிடிக்காவளியா போகட்டும், தம்பி பேரை சொல்லி தொலையா, எழுதிட்டு போறேன். சார் பிடிக்கல சார். தம்பி உனக்கு பிடிக்கலன்னா அவன் உனக்கு தம்பி இல்லாம போயிடுவானா? உங்க அப்பா அம்மாவுக்கு பையன் இல்லாம போயிடுவானா? உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் பேரை சொல்லு, நான் எழுதணும். சார் தம்பி பேரு பிடிக்கல சார். தம்பி பேரு பிடிக்கலையா? ஆமா சார். அடுத்து தங்கச்சி பேரு? தங்கச்சி அறிவில்ல சார். சின்ன பிள்ளைகள்னா அப்படிதான் இருக்கும், வளர வளர சரியாயிரும். சார் சின்ன பிள்ளையா? என் தங்கச்சி காலேஜ் போறா சார். காலேஜ் போற பிள்ளைக்கே அறிவில்லையா? என்னப்பா சொல்ற? என்னத்த சொல்றது, தங்கச்சிக்கு அறிவில்ல, அவ்வளவுதான். தம்பி பேரை சொல்லுப்பா, படுத்தாதப்பா. சார் பேரு அதான் சார், தங்கச்சி பேரு அறிவில்ல. இப்படி ஒரு பேரா? எல்லாத்துக்கும் இப்படிதான் சாக்கா வரீங்க. இப்படி ஒரு பேரா, இப்படி ஒரு பேர் வச்சாங்களான்ட்டு. இப்படி பேரை வச்சீங்கன்னா இப்படித்தான் சாக்காவாங்க, வேற எப்படி சாக்காவாங்க? ஒரு பேராவது ஒழுங்கியா சொல்லியிருக்கேயா? மனுஷால வச்சு கூப்பிடுற மாதிரி பேரா இருக்கு. அது இல்ல இது இல்ல, என்ன பேர் சொன்ன மறந்து போச்சு எனக்கு. பாத்தீங்களா, உங்களுக்கு இல்ல என்ன இல்ல, அது அறிவில்ல சார். தங்கச்சிக்கு ஓ அதுவே யோசிக்க, தங்கச்சி பேர் அறிவில்ல சார். தங்கச்சி பெயர் அறிவில்ல. அப்பா எல்லார் பேரையும் சொன்னா இவன் பேரை என்னன்னு சொல்லவே இல்லையே, கேட்டுருவோமா? ஆனா இவன் இடக்கு முடக்காவே சொல்றானே. சரி என்னன்னு தான் கேட்டுருவோமா? தம்பி சொல்லுங்க. எல்லாரும் பேரையும் சொன்னீங்க, உங்க பேரை சொல்லவே இல்லையே, நானும் கேட்க மறந்துட்டேன். மறந்துட்டேன் சார். தம்பி பேரை சொல்லுங்க தம்பி. சார் மறந்துட்டேன் சார். தம்பி ஒண்ணு கேட்கல தம்பி, நான் தான் மறந்துட்டேன், அதனாலதான் உன் பேர் என்னன்னு கேக்குறேன். சார் நானும் மறந்துட்டேன் சார். தம்பி மறக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய பேரா? ஐயோ சார் மறந்துட்டேன் சார். தம்பி உன் பேரை சொன்னேன்னா கணக்கு முடிஞ்சிடும், நான் கிளம்புவேன். உன் பேரை மட்டும் சொல்லு. ஏன் சார் இப்படி பாடாப்படுத்துறீங்க? என் பேரே மறந்துட்டேன் சார். பேரே மறந்துட்டேனா? ஆமா சாமி, இனிமே நான் சென்சஸ் இருக்கிற வேலையே நான் வரல, ஆள விடு.